பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே நாங்கள் முன் காடின க்ளீன் பண்ணுறோம். பெரிய 10 எல்லாம் கிடந்து முதலே 10 வட்டி விட்டது. வட்டி நாங்கள் வேறங்கலாம் எப்படி குப்பையாக கிடக்கணும் வேறு இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். எல்லாம் கட்ட போகிறோம் பாருங்க. இங்கெல்லாம் கட்டி வச்சுக்கிறேன் பாருங்க பெரிய கயிற்றுல. பார்த்தீங்களா இந்த கயிறு தெரியுமா? ஊரில் பார்த்துருப்பீங்க இந்த கயிறு. இந்த சார் கட்டி கட்டி சின்ன சின்ன வச்சுட்டு கொண்டு எறிகிறதுக்கு இந்த கயிறை காட்டுறோம் போடுவோம். வேறு கயிறு என்ன கயிறு இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறுங்க போயிடலாம். முன்னுக்கு என்ன குப்பி வடையில் சமர் வந்த உடனே எங்களோட விளையாட்டை காட்டுறேன் நாங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறுங்க இப்படியே பத்தியை வச்சுட்டு கட்ட போகிறோம். கட்டிட்டு அப்படியே மெட்ட பொம்மை மாற்றி வைங்க. கட்டடா அப்படியே சுற்றி கட்ட போகிறோம் பாருங்க. சட்டியான குப்பியாக கிடக்குது. அப்படியே நாமத்தில் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே அப்படியே கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவோம் என்ன இங்கே புல்லு பிடுங்க வேண்டிய என்ன அது என்னென்னு சொன்னால் ரயில்வே அடிக்க போகிறோம். இப்போ அதால் 10 எல்லாம் வட்டினது. இப்போ அதுக்காக நோம்பலாக நாங்கள் வட்டிக்கிறாக்கு ரயில்வே அடிக்க ஓடியாக கிண்டி போட்டு அடிச்சுட சூப்பராகும். கல்லெல்லாம் பதுக்கி பதிவிட போகுது. அப்போ தான் செஞ்சுக்கிட்டாங்க. நீ கைத்தல போடுங்க. கைத்தல கட்ட காரம் இப்படி போச்சு. எப்படிங்க வீடியோ எப்படிங்க நாளுக்கு போனேன் மறைக்கலாம் என்ன காட்டேன் ஊத்தோடு போனீங்க. கையில் பெருசாக விட்டால் அப்புறம் காணாம வந்து ஓகேண்ணே. பார்த்தீங்களா இங்கே கிட்ட கட்டும் பாருங்க இப்படி கயிறு இன்னும் ஸ்ட்ராங்கான கயிறு. பார்த்தீங்களா இந்த கயிறு வந்து ட்ரில் இருக்குது. ட்ரில் இல்லை போன வருஷம் வாங்கினாங்க. போன வருஷம் வாங்கினாங்க. காணும் காணும் இங்கெல்லாம் காணுமே காணுமே நான் வேலையால் வந்து வேலை நடக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறுங்க பட்டிங்கன்னா 10 எல்லாம் காய்ஞ்சிட்டு வடிவ கட்டி வச்சுக்கிறேன் பாருங்க. அப்படின்னு 1 2 3 4 கட்டு வந்துருக்கு. இதில் ஊர் இல்லைன்னு சொன்னால் இப்போ புறா வைக்கலாம் சமைக்கலாம் கொளுத்தி எல்லாம் முதல் பட்டினா அப்படியே காய்ஞ்சிட்டுது. இப்போ நான் கட்டக்கூடிய ஈஸியாக இதெல்லாம் ஃபுல்லாக பத்தியாக இருந்தது. புல்லெல்லாம் முளந்து பெருசாக இருந்தது. என்ன சொன்னால் நாங்கள் ரயில் அடிக்க போகணுன்றதுக்காக நாங்கள் ஒலிம்பிக்கை க்ளீன் பண்ண விட்டு நாங்கள் இப்போ இன்றைக்கு வெயில் அடிக்க நம்ம கண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம். இப்போ ரயில் அடிக்க ஈஸியாக இருக்கும் பாருங்க. இந்த இப்படியெல்லாம் கட்டி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் மேலே இந்த இடையெல்லாம் ஒரு தூசியெல்லாம் கிடக்கு ஊத்தியெல்லாம் கிடக்கு. இதெல்லாம் துடைச்சி கொடுக்குற ஒரு நாளைக்கு கழுவணும். இதெல்லாம் தெரிஞ்சு கழுவணும். பாசி பிடிச்சிட்டு இந்த சுவரெல்லாம் டஸ்ட்டாக கிடக்க க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டெல்லாம் மக்கள் தெரிஞ்சோணும். டே டைம் காணாது சாயங்காலம் ரசம் அங்கே மேலே தரோம். இதுக்கு உள்ளியெல்லாம் டஸ்ட்டு பார்த்தீங்களா மக்களே. பயங்கர ஹாட் வேலை அன்றைக்கி பார்த்தீங்களா. அதெல்லாம் டஸ்ட்டு சரியான டஸ்ட்டு வேணும். இப்படி இருக்குன்னு வேணும். 16ஆம் நம்பர் வீடு. அதெல்லாம் ஓகே. இறைச்சி நான் துறைச்சி வெளியே வந்துடுமே ஊற்றி இதுக்கு மேலே எல்லாம் இஞ்சால எல்லாம் திரைச்சி இதுக்குள்ள இருந்தீங்களா இஞ்சி இதுக்குள்ள டஸ்ட் கடை பேர் அவ்வளோதானா டஸ்ட் அந்த மாதிரி திரையோட வேறங்க உள்ளுக்கு வேறு தானே ஊற்றி ஆடாண்டாக்குண்ணே அப்புறம் வந்தோன்னா டஸ்ட் உள்ளுக்கு வரும். அப்புறம் பூச்சி எல்லாம் வந்துடும் வேணும். பூச்சியெல்லாம் இதுக்கு இருக்குங்க இதில் வேறும் பிறந்த உடனே உடம்பு வேறும் வெளியான் வேறும். பார்த்தீங்களா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க அப்படி இருக்காண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பெரிய மிரண்டுன்றது இதில் அதெல்லாம் தரிச்சு இது இந்த வேரை காட்டுருமாங்க. உங்களுக்கு மரமெல்லாம் கொண்டு எரிஞ்சாச்சு. வேரை பாருங்க பெரிய வேர் இது கொண்டு எறியணும். அதான் வச்சுக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் ரயில்வே அடிக்கும் போது அந்த மின்னறியில் அதை ஆர்டர் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு தூக்கி போடலாம். அதான் வச்சுக்கிறோம் பாருங்க. பார்த்தீங்களா பெரிய வேர்
இந்த கல்லெல்லாம் கிளப்பி உரிக்க போகிறோம். இதில் வேறுங்க பூக்கொண்டு கத்தால் நிற்கிது வேறுங்க. இது என்னென்னு சொல்லுங்க, என்னென்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது என்னென்னு துளசி. துளசி இப்பான் வருது, விண்டருக்கு பட்டு பேருந்து சமருக்கு முளைக்கும். முன்னுக்கு வைக்கிறேன் துளசி ஊரில். அப்போ அதே மாதிரி இஞ்சி வச்சுக்கிறேன். கத்தாழை, முள்ளு கத்தாழை அப்படியே வேறுங்க. புல்லெல்லாம் மட்டி கட்டி வச்சுக்கிறேன். நாளைக்கு கொண்டு அறியும் பிளாக் பேக்கு வேறுங்க, கைத்தால கட்டிக்கிறேன் வேறுங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க மக்களே. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். பாய். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே. பாய் பாய். பார்த்தீங்களா?